ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த விளாக் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போறீங்க. வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் தேவைப்பட்டுச்சு. அத வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அன்னைக்கு வந்து ஆதிக்குட்டிக்கு லீவு. நானும் ஆதிக்குட்டி மட்டும் தான் போயிருந்தோம் ஒரு வீக் டேல. அவருக்கு லீவ் இல்ல. அதனால வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு வீட்லயே இருந்துட்டாரு. நாங்க 2 பேர் மட்டும் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்க இந்த மாலுக்கு தாங்க போயிருந்தோம். டிஎம் இங்க தான் வந்து நெறைய காஸ்மெட்டிக்ஸு எல்லாமே இங்க நெறையா இருக்கும். அங்க தான் போயிருந்தோம். இந்த ஸ்கின் கேர் பண்றதே இல்லன்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் வாங்கலாம். இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஆதிக்கு கொஞ்சம் க்ரீம் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. இனி சம்மர் ஆரம்பிக்குது இல்லங்க. வின்டருக்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணோமோ, அது வந்து சம்மருக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால அவளுக்கும் கொஞ்சம் க்ரீம் எல்லாம் வாங்கிட்டு, கரும்பு சர்க்கரை பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க தான் டிஎம்ல தான் வாங்குவேன். நான் ஃபர்ஸ்ட் இங்க ஜெர்மனி வரும்போது எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. எந்த பொருள் எங்க கிடைக்கும்? என்ன ஏது எதுவுமே தெரியாம தான் இருந்தது. இப்ப நாங்க இங்க வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப வந்து ஓரளவுக்கு ஓகே. எல்லாமே எங்கெங்க கிடைக்கும்னு ஒரு அளவுக்கு தெரியுங்க. ஃபர்ஸ்ட் வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரைக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. காஃப்லான்லலாம் பார்த்தீங்கன்னா, முள்ளங்கியிலருந்து எடுக்கிற சர்க்கரை தான் இருந்தது. நம்ம வந்து நார்மல் சுகர் கேன்ல இருந்து தானே எடுக்கிற அந்த சர்க்கரை தானே சாப்பிடுவோம். அது வந்து கிடைக்காம இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டைம் டிஎம் போகும்போது தான் இங்க தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எப்பவுமே ரெகுலரா அங்கேயே வாங்குறக்கு ஆரம்பிச்சுட்டோம். இது வந்து சாம்பிளுக்கு வச்சிருந்தாங்கங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அங்கேருந்து வாங்கிக்கலாம். இதில வந்து அந்த நட்ஸ் சாக்லேட் வந்து வச்சிருந்தாங்க. ஆதி வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நல்லாருக்கு. நானும் டேஸ்ட் பண்ணேன் நல்லா இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் ஒரு நட்ஸ் சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தோம். இப்ப காட்டுறேன் பார்த்தீங்களா? இதுதான் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. கண்ட சாக்லேட் சாப்பிடுறதுக்கு வந்து இந்த நட்ஸ் சாக்லேட் சாப்பிடுறது எவ்வளவோ பெட்டர். அது வாங்கிட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா, ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. ஈஸ்டர் முடிஞ்சங்காட்டி ஈஸ்டரோட திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. எப்பவுமே இங்க பார்த்தீங்கன்னா, வின்டருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், ஷூ ஆகட்டும், அந்த வின்டர் முடியும்போது ஒரு நல்ல ஆஃபர் போடுவாங்க. நீங்க அப்ப எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இயருக்கு நீங்க அப்ப எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப நல்ல டீலா இருக்கும். அதே மாரி சம்மர் ட்ரெஸ்ஸஸ் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது போய் எடுத்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. அதே சம்மர் முடியும்போது நெக்ஸ்ட் இயருக்கு நீங்க போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நல்ல ஆஃபர் போடுவாங்க. மோஸ்ட்லி இங்க நெறைய பேர் வந்து அப்படிதான் போய் எடுத்துப்பாங்க. இப்ப நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் பியூரி. இங்க இருக்கிற குழந்தைங்க வெஜிடபிள் பியூரியும் இருக்குங்க. இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டா எல்லாரும் நெறையா பேர் இத தான் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் டிஎம்ல கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு, பில் போட்டுட்டு வெளிய வந்தாச்சு. வந்தோனே சரி கொஞ்சம் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் போய்க்கலான்ட்டு, ஷிஃபர்ஸ்ல தான் கொஞ்சம் பிரெட் ஷெல் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஒரு கேக் வாங்கியிருந்தோம். எல்லாம் வாங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெப்பர் பிரெட் ஷெல் தான் வேணும்னு சொல்ட்டா. அதுக்கப்புறம் சரி அத ஃபர்ஸ்ட்டு சாப்ட்டு முடி. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வாங்கிக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட்டு அத சாப்ட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெப்பர் பிரெட் ஷெல் போய் வாங்கிட்டு வந்தா. சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் போனோம். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மால்க்குள்ள போயிட்டோம்னா டைம் போறதே தெரியாதுங்க. நெறைய ஷாப் இருக்கும். இந்த ஃபவுண்டெயின் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து இதுக்குள்ள காசு போட்டுட்டு தான் இருக்காங்க. எதுக்கு போடுறாங்கன்னலாம் தெரியாது. இன்னும் அந்த ஃபவுண்டெயின்குள்ள பார்த்தீங்கன்னா, காயின் தூக்கி வீசுறது, இந்த நம்பிக்கையெல்லாம் இன்னும் இங்க இருக்கு போல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு லாங் வெக்கேஷன் போறோங்க. அதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு C&A தான் போயிருந்தோம். ஆஃபர் பார்த்தெல்லாம் எதுவும் போல. சரி எடுக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சுங்க. ஆ C&A பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் மத்த கடைய கம்பேர் பண்ணும்போது. நியூயார்க்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. அங்க கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கும். பட் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, C&Aல கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். அதனால தான் இந்த டைம் C&A போயிருந்தோம். காலையில கிளம்பும்போதே டாய்ஸ் வாங்கி தரியான்னு சொல்லிட்டு தான் என் கூட வந்தாங்க. வாங்கி தரேன் வான்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் 2 கடை ஏறி இறங்குனதே பெரிய விஷயம். டாய்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2 கடை ஏத்தி இறக்கிட்டேன். இதுக்கு மேல ஆள் தாங்காதுன்னு சொல்லிட்டு உள்வர்த் கூட்டிட்டு போய் டாய்ஸ் தான் வாங்கி குடுத்தேன். அவ பெருசா எதுவும் எடுக்கலங்க. அந்த ஸ்கெட்ச் பாக்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தா. அதுக்கப்புறம் இந்த சம்மர் டைம் ஆச்சுங்களா, எல்லாமே சம்மர் தீம்ல போட்டிருந்தாங்க. பார்க்கவே அப்படியே கண்ண பறிக்கிற மாரியே இருந்தது. ஆனா நம்மளுக்கு இது பெருசா இதெல்லாம் எதுவும் யூஸ் ஆகாதுங்க. அதனால சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம்.
கிச்சன் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்மளுக்கு இங்க எல்லா ஐட்டம்ஸும் இங்கேயே கிடைக்குங்க. அதுவும் உல்வர்த் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அஃபோர்டபுளா தான் இருக்கும் ப்ரைஸ் எல்லாமே. கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். நெறைய வெரைட்டீஸ், நெறைய மாடல் வச்செடுப்பாங்க. ஊர்லேருந்து நம்ம எந்த திங்ஸும் எடுத்துட்டு வர தேவையில்லைங்க. மெயினா நம்ம ஊர்லேருந்து எடுத்துட்டு வர்றது பார்த்தீங்கன்னா, தோசை கல்லு, அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி இது மாரி ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வந்துக்கலாம். மத்த கிச்சன் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கேயே வாங்கிக்கலாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வரும்போது எடுத்துட்டு வந்தேன். இங்க என்ன கிடைக்கும், கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இங்க எல்லாமே கிடைக்கும். குறிப்பிட்ட சில ஐட்டம்ஸ தவிர. குக்கரும் பார்த்தீங்கன்னா, இங்கேயே கிடைக்குங்க. ஆனா நம்ம ஊர் மாடல் கிடைக்காது. அதனால குக்கர் எப்பவுமே வந்து நம்ம ஊர்லேருந்து இங்க எடுத்துட்டு வந்துக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஹோம் டெக்கர்ஸ் எல்லாம் நெறையா வச்சிருந்தாங்க. பார்க்கவே அழகா இருந்தது. வீட்ல ஏற்கனவே இடம் இல்ல. அதனால சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. வீட்ல ஏற்கனவே வச்சிருந்த இந்த மரம் வந்து உடஞ்சிடுச்சுங்க. அதனால அத ஒண்ணு எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா, €1 கிட்ட தான் வந்தது. அதுலயே நெறைய மாடல் இருக்கும். நின்னுட்டு கூட்டுறது இதெல்லாமே. இது வந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இத எடுத்துட்டு வந்தேன். பட் வந்து ஆதிக்குட்டி வந்து அது ஒயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணிட்டா. அத எடுத்து இப்ப மேல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் வந்து ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்தா €15 போட்டிருந்தாங்க. சரி இப்ப அவசியமான்னு பார்த்துட்டு அத அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து காஃப்லேண்ட் தான் சரி இன்னைக்கே ஷாப்பிங் முடிச்சிடலாம். வீக்லி கிராசரின்னு சொல்லிட்டு காஃப்லேண்ட் தான் போயிருந்தோம். அவரும் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6:00 வந்துட்டாரு காஃப்லேண்டுக்கு. காஃப்லேண்டில் உள்ள என்டர் ஆனதுமே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவர் செக்ஷன் தான் நம்ம கண்ணில் படுங்க. அதுதான் முன்னாடி வச்சு எடுப்பாங்க. சரி நம்ம ஃப்ளவர் வேஸுக்கும் ஃப்ளவர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீக்லி கிராசரி வாங்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு வீக்லி கிராசரி பார்த்தீங்கன்னா 50 to 60 ஹீரோஸ்குள்ளே வந்துடுவோங்க. எல்லாமே சேர்த்தி வாங்கினா. இந்தியன் ஸ்டோர் போனால் இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இந்தியன் ஸ்டோர்லேருந்து எப்போவுமே நம்ம ஊர் நாட்டு காய்கறி தான் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னா நம்ம இங்கே சம்பாதிக்கிறது பத்தாதுங்க. அதனால நாங்கள் 2 வீக்ஸ் ஒன்ஸ் மட்டும் போய் நம்ம ஊர் காய்கறி வாங்கிட்டு வந்துப்போம். இல்லாட்டி மோஸ்ட்லி நம்ம இங்கே இருக்கிறதா வாங்கிப்போம். இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்காக தான் இருக்கும். 2½ கேஜிஸ் 3 கேஜிஸ் அது மாதிரி. இன்றைக்கி ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்க. 2½ கேஜிஸ் வந்து ஒரு €4 போட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஊர் செவ்வந்தி பூ கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் அத பார்த்து எடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ரெகுலரா இந்த கிரேப்ஸு, ஆப்பிளு, பனானா இது எல்லாமே ரெகுலரா வாங்கிப்போம். ஏன்னா கிண்டர் கார்டன் போறங்காட்டி கண்டிப்பா நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து குடுத்து விட்டே ஆகணும். அதனால கண்டிப்பா இது எல்லாமே மஸ்ட்டு. கண்டிப்பா வாங்கிப்போம் ரெகுலரா. அப்புறம் இந்த கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து மெயினா இந்த மஷ்ரூம் வந்து அந்த வீக்குக்கு வாங்கிப்போங்க. ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த 400 கிராம்ஸ் மஷ்ரூம் வந்து €1ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து நான் பிஸ்கெட் செஞ்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணியிருந்த ஆல்மண்ட் பவுடர், ஃபைன் ஆல்மண்ட் பவுடர் இங்கேருந்து தான் வாங்கியிருந்தேன் காஃப்லேண்ட்லேருந்து. அதே மாதிரி ஹேசல்நட் பவுடரும் இங்கேருந்து தான் வாங்கியிருந்தேங்க. இங்கே எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் தான் எழுதியிருக்கும். மோஸ்ட்லி டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்துப்போம் அதோட நேம்ஸு. அப்புறம் கீழே எல்லாம் வாங்கிட்டு கீழே வந்தோடனே எனக்கு பிடிச்ச மில்க் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து மில்கா பப்ளி நம்ம ஊர் டைரி மில்க் மாதிரியே இருக்கும். நல்லாயிருக்கும். அதை வாங்கிட்டு எல்லாமே வாங்கினதெல்லாம் பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு ஒரு லாங் ஷாப்பிங் டே தாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.